அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி.எம். செல்வக்கனி என்பவன் ஆவேன். அன்பு நேயர்களே, சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன. அருமை நேயர்களே, இப்போது நம்மளில் நிறையா பேர் ரயில் பயணம் போயிட்டுருப்போம். அது ஒரு ஆனந்தமானது தான். ரயிலில் ட்ராவல் செய்கிறது ஒரு மகிழ்ச்சியானது தான். அப்படியே அந்த சில ரயில்கள் வயக்காடுகளெல்லாம் தாண்டி, அப்படி மலை பிரதேசங்கள்லாம் தாண்டி, அப்படி வெட்ட வெளிகள்லாம் தாண்டி, அப்படியே அது ஒரு ரயில் பூச்சி மாதிரி தான். ஏன்னா நம்ம ரயில் பூச்சின்னு ஒன்று பேர் வச்சுருக்கோம் இல்லை, ரயிலை பார்த்தானா அந்த பூச்சிக்கு பேரே வச்சுருப்போம்னு நினைக்கிறேன். அது ஒரு அழகாக இருக்கும். ரயில் பயணமே ரொம்ப அழகு தான். அதுவும் சில இந்த ரயில் பயணங்களில் போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சுகமாக பல நண்பர்கள்லாம் கிடைப்பாங்க. வாழ்க்கையில் நிறைய சுகமான அனுபவங்களெல்லாம் நம்மோட பகிர்ந்து பேசிட்டு வருவாங்க. ரயில் பயணத்தை நான்லாம் ரொம்ப லைக் பண்ணுறேன். நேயர்களே, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ரயில் பயணத்தை பற்றி நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன். இப்போது திருநெல்வேலியிலேருந்து வர்ற மக்கள்லாம் மேக்சிமம் நெல்லை எக்ஸ்பிரஸை தான் செலக்ட் பண்ணுவாங்க. நெல்லை எக்ஸ்பிரஸ். அப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் நெல்லை எக்ஸ்பிரஸில் டிக்கெட் போட்டிருக்கிறேன். அப்படி கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி உட்காந்துட்டேன். அப்படி ட்ரெயினில் மக்கள்லாம் ஏறி அவங்கவுங்க சீட்டில் உட்காடுறாங்க. ஒரு குடும்பம் அது உட்காருது. அப்பா, மகன், ஒரு 7 பிள்ளைகள் உட்காருது. இப்போ இந்த 7 பிள்ளைகளும் உட்காந்து அந்த கம்பார்ட்மெண்ட்டே ரொம்ப கலகலப்பாகி போச்சு. அந்த பிள்ளைகள் விளையாடுவது, சிரிப்பது, அது ட்ரெயினில் ஒரு சீட்லேருந்து இந்த ஒரு சீட்டுக்கு ஜம்ப் பண்ணுறது, குதிக்கிறது, எல்லாம் ஒரு மகிழ்ச்சியான காட்சி ஓடிக்கிட்டே இருந்தது. இந்த ட்ரெயினில் நிறைய பலகாரங்கள் விற்பாங்க. அவங்க ஒரு 20 அடிக்கு அந்த பக்கம் அந்த பலகாரத்தை கொண்டு வரும் பொழுதே அந்த மனம் நம்ம மூக்கை தொலைக்கிற மாதிரியே இருக்கும். சில சமயம் அப்படி வாயில் எச்சிலாம் ஊறும். அப்படியே சமோசாக்காரர் விற்றுக்கிட்டே போவார். பிற வடைன்னு ஒருத்தர் வடையை விற்றுக்கிட்டே போவார். பிற காஃபின்னு ஒருத்தர் விற்றுக்கிட்டே போவார். அந்த காலத்தில் தண்ணீர்லாம் விற்க மாட்டாங்க. அது ரயில்வே ஸ்டேஷன் எங்கேயாவது போய் நின்றுச்சுன்னா, ட்ரெயின் நின்றுச்சுன்னா நம்ம ஓடி போய் ஏதாவது கோவலை மாதிரி வச்சுருப்போம், திருக்கி செம்புன்னு சொல்லுவாங்க, அதில் போய் பிடிச்சிட்டு ஓடி வருவோம். சுகமான பயணங்கள் தான். இப்போ இந்த ட்ரெயின் வந்துட்டு இருக்கும் பொழுது அப்படி ட்ரெயின் மூவ் ஆகலை. எல்லோரும் ஏறி உட்காந்துட்ருக்காங்க. இந்த வியாபாரிகள்லாம் விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டில் சமோசாக்காரர் போனார். அதில் ஒரு பையன், துடுக்கான பையன், அவன் குடும்பத்தில் அவன் கடைசி பையனாக இருப்பான் போல். இந்த கடைசி பிள்ளைகள் பூரவே ரொம்ப அறிவாளி போல் இருக்கும். நான் அப்துல் கலாம் மாதிரி. கடைசி பிள்ளை பிறந்தாலே கொஞ்சம் வீட்டில் அறிவாளியாக தான் இருக்கும். சேட்டையும் அதிகமாக பண்ணும், அறிவாளியாகவும் இருப்பான். நீங்களும் வீட்டில் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த கடைசி பையன் என்ன பண்ணுறான்னா, சமோசா கேட்குறான் அப்பாட்ட. அவர் வாங்கி கொடுக்குறாரு. எல்லா பிள்ளைகளும் வாங்கி கொடுக்கணும். ஒரு பிள்ளைக்கு மட்டும் வாங்கி கொடுக்க முடியாது, எல்லா பிள்ளைக்கும் வாங்கி கொடுக்குறாரு. சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. கொஞ்சம் அப்படி ஒரு 2 நிமிஷம் கழிச்சது. ட்ரெயின் பிறகு ஒரு 1/2 டைம் இருக்குது. 2 நிமிஷம் கழிச்சோன்னு இன்னொருத்தர் வந்தார். அப்படி மெதுவடைன்னு சொல்லிட்டே வந்தார். இந்த பையன், அப்பா மெதுவடை வாங்கி தாங்கப்பான்னா. இவரோடனே தன்னுடைய சட்டை பையில் கையை விட்டார். காசு எடுத்து கொடுத்து எல்லா பிள்ளைகளுக்கும் மெதுவடை வாங்கி கொடுத்தாரு. எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சது. ஒருத்தன் பருப்பு வடைன்ட்டு வந்தான். இந்த பையன், அப்பா பருப்பு வடை வாங்கி தாங்கப்பான்னா. அவர் பருப்பு வடை வாங்கி கொடுத்தாரு. அதை இந்த எல்லா பிள்ளைகளும் சாப்பிட்டுட்டே இருந்தது. பிறகு கொஞ்சம் நேரம் கழிச்சது. இன்னொருத்தன் ஒரு கூட நிறையா தூக்கிட்டு ஆம வடைன்ட்டு வந்தான். ஆம வடை எங்கள் ஊரில் சிறப்பு. இவர் ஆம வடையும் வாங்கி கொடுத்தாரு. பிள்ளைகள் சாப்பிட்டு இருந்துச்சு. அடுத்த ஒரு 2 நிமிஷம் கழித்து இன்னொருத்தன் கூட நிறையா அப்படி மணக்க சுட கொண்டுட்டு வந்தான். காரவடைன்னா காரவடை வாங்கி கொடுத்தாரு. எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ட்ரெயின் புறப்படுற நேரம் ஆயிடுச்சு. கம்பார்ட்மெண்ட் ஒரு ஜம்ப் பண்ணி ஒரு குதிச்சு தான் வெளியே கிளம்பும் பற்றியில் ட்ரெயின் அப்படி ஜக் காய்ச்சி கிளம்பிச்சு. அப்போ அப்படி புறப்படும் பொழுது அந்த ட்ரெயினில் இருந்த நான் சும்மா இருக்கப்படாதா, எப்பா கதவடைன்னு இந்த பையன் சும்மா இருக்கக்கூடாது. அப்பா கதவடை வாங்கி தாங்கப்பா. நான் காரவடை வாங்கி கொடுக்கலாம், உளுந்தோடை வாங்கி கொடுக்கலாம், மசாலோட வாங்கி கொடுக்கலாம், ஆமோட வாங்கி கொடுக்கலாம். இவன் கதவடையை போய் எங்கே வாங்குறது? நாங்களும் எவ்வளோ சொல்லி சமாளித்த முடியலை எங்களால். ஏன்னா பையன் துருன்னு இருக்கான். கதவடைன்னு ஒன்று இருக்குது. அந்த வடை இல்லாமல் அந்த வியாபாரி இப்படி சொல்ல மாட்டானே அந்த அண்ணன். எனவே கதவடை வாங்கித்தான்னு சொல்லி ஒரே கலட்டா. ட்ரெயின் அப்படியே மணியாச்சை தாண்டுற வரைக்கும் பையனுடைய அடாவடித்தனம் எங்களால் அடக்க முடியலை. நான் அந்த சம்பவத்தை அப்போ நினச்சி எனக்குள்ளே மனசுக்குள்ளே ஒரு சிரிக்கிறது உண்டு. ஆகா, கதவடை கேட்ட பையன்னு. இப்போ திருநெல்வேலிக்கு போயிருக்கும் பொழுது
அதே நெல்லை எக்ஸ்பிரஸில் புக் பண்ணி வரும்பொழுது ஒரு அப்பாவும் ஒரு பையனும் அதே ட்ரெயினில் இருந்தாங்க. அந்த அப்பாவை பார்த்தேன், எனக்கு அவர் எங்கள் ஊருக்காரர் இல்லையா, ஏன்னா எங்கள் ஊருக்காரங்க பொறுமை இந்த ட்ரெயினில் தான் வருவாங்க மேக்ஸிமம். ரெண்டாம் திருப்பி எப்படி இருந்தாலும் ஒரு ட்ரெயின் வந்தோம்னா ஒரு கிளாஸ் மட்டும் இருப்பாங்க, சொந்தக்காரங்க யாராவது ஒரு தூரத்து உறவுலையாக ஒரு ஆள் இருப்பார், இல்லைன்னா அப்பாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பார், இல்லை மாமாவுக்கு ஃப்ரெண்டு இருப்பாங்க, யாராவது ஒரு ஆள் ட்ரெயினில் நமக்கு கிடச்சிக்கணும். சரி, இவரை பார்த்தோன்னே ஏதோ 30 ஆண்டுகள் பெரிய மறதியில் எனக்கு கிடையாது. நான் உடனே ஞாபகத்தில் வச்சு சார் அப்படின்னு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, சார் ஒரு பையன் உங்களுக்கு எதாவது ஞாபகம் இருக்குது சார், உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்னு கேட்டேன். அவர் எனக்கு 7 பிள்ளைகள்னார். அப்போ மெதுவாக அவர்கிட்ட கேட்டேன், சார் உங்கள் பையன் இதே ரயில்வே ஸ்டேஷனில் இதே ட்ரெயினில் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் போகும்பொழுது ஒரு 5-6 வயசு பையன் கதவடைன்னு கேட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணானே சார். ஆமாம் என் பையன்தான் அப்படின்னார். சார் இப்போ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, என்ன பண்ணுறான்னா இது உங்ககிட்ட இருக்கானே அவன் தான் அப்படின்னார். ஆஹா, இவன் திரும்பவும் குண்டக்க மாட்டாக்கா ஏதாவது கேட்டு நம்மளை கோமாளியாக்கிறப்படான்னு சொல்லி பயந்து ஒரு 2 இன்ச்சு தள்ளி உட்காந்துடுது. தம்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன். எனக்கு அப்படி அவன் சொன்ன வார்த்தையிலேருந்து எனக்கு மகிழ்ச்சி தாங்க முடியலை, பெரிய ஆனந்தம் எனக்கு வந்தது. அவன் சொன்னான், நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக இருக்கிறேன்னு சொன்னான். அப்போ தான் யோசித்து பார்த்தேன், அவன் அன்னைக்கு அடம்பிடித்து கதவடை கேட்டது ஒன்றும் தப்பு இல்லை, அவனுடைய சிந்தனை அன்றைக்கு அப்படி தூண்டி இருக்கிறது, அவனுடைய சுறுசுறுப்பு அப்படி அவனை நினைவுபடுத்தி அவனை பேச வைத்திருக்கிறது. விளையும் பயிர் முளையிலே என்று சொல்வார்கள் அல்லவா. ஒரு பயிர் விளைய வேண்டும் என்று சொன்னால் அந்த பயிர் சின்ன கன்றாக இருக்கும் பொழுதே அதனுடைய தன்மை தெரிந்துவிடும். அதை போல இவன் பெரியவன் ஆவான் என்பது அன்றைக்கே அவன் போட்ட அடித்தளம். அது எதுவானாலும் அடம் பிடித்து வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதனால்தான் அவன் தன்னுடைய, அது ஒரு கொள்கை, அடம் பிடிப்பது என்பது ஒரு கொள்கை. நான் டீச்சர் ஆகணும்னு மனசுக்குள்ளே ஒரு அடம் பிடிச்சா தானே டீச்சர் ஆக முடியும். நான் மிலிட்ரி மேன் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டா தானே மிலிட்ரி மேன் ஆக முடியும். அப்போ அவன் கதவடை வேணும்னு ஆசைப்பட்டான்ல, அது வேணும்னு எவ்வளோ தூரம் அடம் பிடிச்சிருக்கிறான். நான் கூட இப்போ என் பிள்ளைகிட்ட சொல்லுவேன், உனக்கு ஒரு பொருள் வேண்டும் என்று என்னிடம் கேட்டால் அந்த பொருள் கிடைக்கிற வரைக்கும் என்னை துன்பப்படுத்து என்று சொல்லுவேன். தப்பு இல்லையே. என் பிள்ளை சைக்கிள் வேணும்னு கேட்குறான்னா அவன்கிட்ட 4 ரூபாய் என்னை துன்பப்படுத்தினா தான் நான் வாங்கி கொடுக்கணும்னு ஆசை வரும். இல்லை அவனை விட எனக்கு வேறு முக்கியமானதுக்கு தானே செலவு செய்து கொண்டிருப்பேன். எனவே இந்த மகன் சிறுவனாக இருக்கும் பொழுது, இந்த சிறுவனாகவே இருக்கின்ற பொழுது அவன் அன்றைக்கு சிந்தித்து கேட்டான், கேட்டதையெல்லாம் பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டான் அல்லவா. அதை போல அவனுடைய கொள்கை படிக்கின்ற காலத்திலே தான் ஒரு நீதித்துறைக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டதனால்தான் அந்த சிறுவன் இளைஞனான பிறகு ஒரு மாவட்ட நீதிபதியாகக்கூடிய ஒரு பெருமை அவனுக்கு கிடைத்தது. எனவே அருமை பெரியோர்களே, பிள்ளைகளுக்கு எது வேண்டுமென்று அடம் பிடித்தாலும் சரி, அந்த அடம் பிடிப்பதை நியாயமானதாக இருந்தால் அதை நிறைவேற்றி கொடுங்கள், அதுதான் பெற்றோருடைய கடமையாகும் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.